எனக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்ல தூக்கம் இருக்காது. பிகாஸ் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி. மீன்ஸ் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபைனான்சியல் சம்பந்தமான சில நெட்ஒர்க்ல பண்ணிட்டு அதுல ரொம்ப பலமா அடி வாங்கி ரொம்ப டென்ஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ். நான் ஜென்ரலாவே தூங்குறதுக்கு 2:30-3 மணி ஆகும். இப்பயும் சில சமயம் அதே மாதிரி தான் தூங்குறேன். பட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதனால ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கேன். பட் என்ன நடக்கும் அப்படின்னா, நைட் எல்லாம் நான் படுத்திருப்பேனே தவிர பரண்டு தான் படுத்துட்டு இருப்பேன். ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் இருக்கும். ஒரு தூங்கினா அந்த ஒரு தூங்கின மாதிரியே ஃபீல் இருக்காது. காலையில லேட்டா தான் எழுந்திருப்பேன், ஆனாலும் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஸ்லீப்னு இருக்காது. இப்பயும் நான் லேட்டா தான் தூங்குறேன், ஆனா நைட்டு தூங்கினதுக்கு அப்புறம் காலையில எழுந்துக்கிற வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒரு ஆழ்ந்த அமைதியான தூக்கம். அது மாதிரி நைட்ல ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் இல்லை. என்னோட ப்ராஸ்டேட் ஹெல்த் நல்லா டெவலப் ஆயிருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். அந்த யூரின் போகும்போது அந்த ஃப்ளோ வந்து ரொம்பவே பெட்டரா இப்பெல்லாம் இருக்கு. தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். யோகி சார் சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆனா அவங்க சிம்பிளா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்து லைஃப்ல நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து அது வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல பணமாக இருக்கட்டும், இல்ல வீடோ நிலமோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், உடல் உபாதைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துல உண்மையிலேயே உச்சகட்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, துவண்டு போறது, இடிஞ்சு போறது, நம்ம அடுத்தது ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமைக்கு நம்மள ஆள்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மன அழுத்தம்னு சொல்லக்கூடிய டிப்ரெஷன். அதாவது ஒரு நாள் 2 நாள்னா அது வேற மாதிரி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஆனா பல நாட்கள் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா அது மனிதனை வந்து எந்த பக்கமுமே வந்து நகர்த்த விடாம பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மன அழுத்தம்னு சொல்லக்கூடிய இந்த டிப்ரெஷன். கடவுள் தான் எல்லாரையுமே காப்பாற்றணும். சோ இதை விளங்கி கொள்ளக்கூடிய ஆற்றலையும் இதுக்கு நிவாரணம் எலிக்சர் மிக்ஸாக இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு இது அமையணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல வல்ல இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா சோ ஏன்னா வந்து உண்மையிலே எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய மனதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பைகளையும் நீக்கும். 2வது, உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் உள்ளும் புறமுமாக அகமும் புறமுமாக நிச்சயமாக ஒரு உயிரோட்டத்தை கொடுத்து எதையும் ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய அந்த ஆற்றலை இறைவனோட ஆசீர்வாதத்துல கண்டிப்பா கொடுக்கும். டெஃபினட்டா கொடுக்கும். நீங்க என்ன பிரச்சனை வாழ்க்கையில வந்தாலும் சரி, வாழ்க்கைங்கிறது ஒரு முறைதான். அதை வந்து நல்ல இடத்துல இருந்து நல்ல விதமா பயணிக்கக்கூடிய அது என்னமோ சொல்லுவாங்க பாத்தீங்களா, தெய்வீக சக்தின்னு சொல்லுவாங்க. உண்மை என்னன்னா அது மனிதனுக்கு இறைவன் வழங்கிய மனித ஆற்றல். அந்த ஆற்றலை முழுமையாக அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். உள்ளும் புறமுமாக இந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஏன் ராஜ தூக்கம்னு அதுக்கு பேர் வந்ததுன்னா, ராஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா விதத்திலயுமே செல்வ செழிப்பா இருப்பாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த அவங்க படுத்திருக்கக்கூடிய விஷயமும் சரி, அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த சௌகரியமான எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபெசிலிட்டி, லக்ஸுரி, கம்ஃபர்டபுள். அதனாலதான் ராஜ தூக்கம். அந்த தூக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனையுமே ப்ரிப்பேர் பண்ணுது, உடம்புல மட்டும் இல்ல மனதிலையும். நீங்க பல நாள் கஷ்டத்துல இருப்பீங்க, ஒரு நாள் தூங்கி எந்திரிக்கும் போது ஏதோ ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மனதையும் உடம்பையும் 2யுமே தராசு மாதிரி கொண்டு போகும். எலிக்சர் மிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு நல்ல விதமா எடுத்துட்டு போகக்கூடிய நல்ல சிந்தனைகளையும் நம்பிக்கைகளையும் கண்டிப்பா கொடுக்கும். அதே மாதிரி நல்ல தூக்கத்தை கொடுத்து பாடியை ரிப்பேர் பண்ணி உங்களோட மன வலிமையையும் உடல் வலிமையையும் அதிகரிக்கும் அப்படிங்கறத ரொம்ப எளிமையா அவர் சொல்லிட்டாரு. ஆனா வந்து இதை சாப்பிட்டவங்களுக்கு தான் அதோடைய உண்மையான தன்மையை ரொம்ப நல்லா புரிவாங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ வெரி மச்.